வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. நிறைய அண்மை தகவல் கொடுத்துட்ருக்கோம். எடப்பாடி பழனிசாமியும் அமித்ஷாவும் தொகுதிகளை முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னு வரக்கூடிய தகவல்கள் திமுக வட்டாரத்தில் இன்னும் வேகமாக அவங்க இயங்க வைக்கிறது. ஏன்னா தொகுதிகளை முடிவு பண்ணிட்டாங்களாம். இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா தொகுதிகளை முடிவு பண்ணிட்டாங்கன்னு சொல்லும்போது எண்ணிக்கையும் முடிவு பண்ணிட்டாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் எல்லாரும் நினச்ச மாதிரி பிஜேபிக்கு 50 தொகுதி 60 தொகுதி அப்படிங்கிறது இல்லை. அதனால தான் இப்போதைக்கு வெளியிடப்படலை. ஆனாலும் தொகுதிகளை உறுதிப்படுத்திட்டாங்க. அதாவது வெளியில் அந்த தொகுதிகளை அறிவிக்கும் போது பரவாயில்லப்பா எடப்பாடி சாதிச்சிட்டாருன்னு எல்லாரும் சொல்கிற அளவுக்கு அந்த இது இருக்கும். இன்னொன்று பிஜேபிலையும் அவங்களுடைய வலிமைக்கு ஏற்ற மாதிரி அந்த தொகுதியை கொடுக்குறாங்க. இது நயினார் நாகேந்திரனுக்கு கூட தெரியாது, எடப்பாடியும் அமித்ஷாவும் எடுத்த முடிவு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இன்னொன்று, விஜய்க்காக ஓரளவுக்கு மேல் காத்திருக்காதீர்கள் அப்படின்னு இன்றைக்கி அதிமுகவும் பிஜேபியும் முடிவு பண்ணிட்டாங்க. டிசம்பரு ஜனவரி அப்படிங்கிறதெல்லாம் முடியாது, முன்னாடியே ஏதாவது சொல்லுங்கன்ட்டு விஜயும் பேசிகிட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க. அவருக்குள்ள ஒரே பிரச்சனை என்ன, கொள்கை எதிரி அப்படின்னு சொல்லிட்டோம், இப்போ போய் பிஜேபியோட கூட்டணி வைக்கலாமா அப்படிங்கிற ஒரு தயக்கம் இருக்குது. அங்கேயே ஒரு 2-3 குரூப் இருக்குது. ஏன்னா இப்போ புதுசாக போகிற அருண்ராஜ் அவர்கள் இதுக்கு போகலாம், அதிமுக கூட்டணிக்கு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி கணக்கு பண்ணிகிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா ஜான் ஆரோக்கியராஜ் வேணாங்க, வேணாம், கொள்கை எதிரின்னு சொல்லிட்டு நாளைக்கு போனீங்கன்னா எல்லோரும் விமர்சனம் பண்ணுவாங்க. இப்போ தான் புதுசாக வந்தார், விக்கிரவாண்டியில் என்னென்னமோ பேசினார், ஆனால் திடீர்னு போய் பிஜேபியோட போய் கூட்டணிக்கு வந்துட்டார். ஏடிஎம்கேவும் திமுகவும் கூட்டணிக்கு வைக்கிதுன்னா அவங்க பல காலம் இந்த மாதிரி மாறி மாறி கூட்டணி வச்சவங்க. பாட்டாளி மக்கள் கட்சியும் மாறி மாறி கூட்டணி வச்சவங்க. நம்ம அப்படி இல்லை, ஒரு புதுமையாக ஒரு அடையாளத்தோடு வந்திருக்கோம், புதுசாக வரோம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது இவங்களும் 10ஓடு 11 மக்கள் நினைக்கிற அளவுக்கு போயிடும்ன்ட்டு ஜான் ஆரோக்கிய சொல்கிறத விஜய் நம்புகிறார். ஆனால் இன்னொரு பக்கம் நிறைய அழுத்தம் இருக்குது அப்படிங்கிறத உணர்றாரு. இது எங்கே போய் முடியும்னு தெரில, அதை பற்றியும் பேச போகிறோம். இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி இடி அடுத்து யாரை கை வைக்க போகிறாங்க உங்களுக்கு தெரியும். இன்றைக்கி இடியோட ரேடாரில் அறநிலையத்துறையும் வந்துருச்சு, சிஎம்டியும் வந்துருச்சு. அடுத்து அந்த துறை இருக்கலான்னு பார்க்கும்போது இல்லைங்க, அதுக்கு முன்னால் கூட தூங்கா நகரத்துக்கு போவனாலும் போவாங்கங்கிற வரக்கூடிய தகவல்கள். திமுகவில் எல்லோரும் அலர்ட்டாக தான் இருக்காங்க, எப்போனாலும் இடி வரலாங்க. ரொம்ப புரிஞ்சுக்கிட்டேன், அவன் நம்மகிட்ட இடி வருங்கிற, அதாவது எல்லா அமைச்சரும் நம்மகிட்ட எப்பப்பா இடி வரும்னு காத்துட்ருக்க நிலைமைக்கு தான் இன்றைக்கி இருக்காங்க. காத்துட்ருக்க நிலைமையை தாண்டி இப்போ டிஜிட்டலில் ஆரம்பித்து ஜிஎஸ்டி கட்டுறது ஆரம்பித்து டிடிஎஸ் கட்டுறது ஆரம்பித்து நிறைய நீங்கள் டிரான்சாக்ஷன் அதெல்லாம் மாற்ற முடியாது. அப்போ இதை எப்படி சமாளிக்கிறது அப்படிங்கிற ரூட்டில் அவங்க போயிட்டாங்க. சமாளிக்கிறதுனா ஏற்கனவே நேரு அவர்கள் அவர் ஒரு ரூட்டில் பிடிக்கிறார். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா துரைமுருகன் அவர்கள் அவர் ஒரு சாரை டெல்லியில் பிடிச்சிட்டாங்க. இங்கே முதன்மை குடும்பம் பெரிய சாரையே பிடிச்சிட்டாங்க, உங்களுக்கு தெரியும். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சாரை பிடித்து எப்படியும் தப்பிச்சிடலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் இருக்காங்க. நம்ம தொடர்ந்து சொல்லிகிட்டு இருக்கோம், தப்பிப்பதற்கான வாய்ப்பே இல்லை, எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். இவர்களை அமுக்குவதற்கு பிஜேபி எல்லா வழியிலும் முயற்சி பண்ணிகிட்டு இருக்காங்க. நீங்கள் டெல்லியில் எந்த ரிப்போர்ட்டர்கிட்ட பேசினாலும் சரி, ஏன்னா இப்போ டெல்லியில் பேசுனீங்கன்னா ஓரளவுக்கு பல்ஸ் தெரியும். இப்போ என்னுடைய ரொம்ப நெருங்கிய நண்பர் ஒருத்தர் பாராளுமன்றத்திலேயே ஒரு விஷயம் பண்ணிகிட்ருக்காரு. அவர் நிறைய அமைச்சர்கள்லாம் சந்திப்பார். அவர் சொல்கிறத தான், இல்லைங்க எது எப்படி இருந்தாலும் இவங்கள ஒரு வழி பண்ணாமல் டெல்லி விடாது, எழுதி வச்சுக்கணும். தொடர்ந்து இந்த வார்த்தையை சொல்லிகிட்டு இருக்கோம். அதேமாதிரி இன்னொரு வார்த்தையை அடிக்கடி சொன்னோம். நீங்கள் பாருங்களேன், பல ஊடகங்களில் சொன்ன வார்த்தை அன்புமணி ஜெயிச்சிட்டாரு, அன்புமணி பக்கம் பிஜேபி இருக்குது பாருங்கள். பிஜேபி அன்புமணி மூலியமாக பெரிய அளவுக்கு பண்ண போகிறாங்க. ஐயா ராமதாஸ் வீட்டில் உட்கார போகிறாரு, வயசாகிடுச்சுன்னா சொல்கிறத கேட்கணுன்ட்டு பெரும்பாலான எல்லா ஊடகங்களும் செய்தி வெளியிட்டு இருந்தாங்க. நீங்கள் எல்லா ஊடகங்களையும் பாருங்கள். நம்ம ஆரம்பத்திலேருந்து ஐயா என்றைக்கு சண்டை போட்டாரோ அன்றைக்கே சொன்னோம், ஜெயிக்க போகிறது ஐயா தான். ஏன்னா நீங்கள் இப்போ தாரமங்கலம் தொகுதியெல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு நிறைய நண்பர்கள் இருக்காங்க, தருமபுரியில் நிறைய நண்பர்கள் இருக்காங்க. பேசும்போதே நமக்கு தெரியும், அவங்கெல்லாம் வன்னிய மக்கள். அவங்ககிட்ட பேசும்போதே என்ன இருந்தாலும் எல்லாம் அவன் சொல்லுவான், நம்ம ஃப்ரெண்டெல்லாம் சொல்லுவார், என்னென்னா என்ன இருந்தாலும் எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா எங்கள் அண்ணி எல்லோரும் ஐயா தாங்க. ஏன்னா ஐயா என்ன இருந்தாலும் கண் கலங்கிட்டாரே, வீட்டில் உட்காந்து இப்போ சாப்பிடும் போதெல்லாம் பேசுவாங்களாம், என்ன இருந்தாலும் ஐயாவை கண் கலங்க வச்சுட்டாங்களே. அப்புறம் அவரே சொல்லுவார், 2 பேரும் ஊழல் தாங்க, ஒரு குடும்பம் கொள்ளடிக்குதுங்க, என்னங்க பண்ணுறது, ஆனாலும் ஐயா கண் கலங்கினது எங்களுக்கு தாங்க முடியல. அப்போ அதை வச்சு தான் நம்ம சொன்னோம், கண்டிப்பாக ஐயா தான் ஜெயிப்பாருன்னு. இன்றைக்கும் ஐயா தான் ஜெயிச்சிருக்காரு. இன்றைக்கி இறங்கி போனது யார், அன்புமணி போகிறார். இன்னொருத்தர் போகிறாரு, அவரை பற்றி தான் இப்போ பரவலான பேச்சு, குருமூர்த்தி அவர்களுக்கு ஒன்றும் தெரியாது அப்படிங்கிறது நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம் தொடர்ந்து. குருமூர்த்தி அவர்கள் சரியான ஆள் இல்லைங்க. ஆனால் என்னென்னா ஒரு உயர் ஜாதியுடைய அந்த மனப்பக்குவம் கொண்டவர். ரஜினியை நாளைக்கு சிஎம் ஆக்குறேன், அவர் பெருசாக வரப்போகிறாருன்னு சொன்னது, ரஜினி என்ன நிலைமைக்கு ஆனாருன்னு தெரியும். இவர்கிட்ட போய் அமித்ஷா ஐடியா கேட்கும்போது நம்ம நினைக்கிறோம், இந்தியா முழுக்க அமித்ஷாவை ஒரு ஒரு மைக்ரோ லெவலில் ஒரு மாநிலத்தை கணிப்பார், ஜெயிக்க வைப்பார் அப்படின்லாம் நினச்சிட்டு இருந்தோம்.
இவர் போய் இவர்கிட்ட அதாவது என்னென்னா குருமூர்த்திட்டெலாம் போய் ஐடியா கேட்குறாரு. குருமூர்த்தியோட ஐடியா கேட்டு ஓபிஎஸ் போய் தர்ம யுத்தம் பண்ணார். இன்றைக்கி ஓபிஎஸ் கதை என்ன? குருமூர்த்தியை நம்பினவங்க யாராவது உருப்படியாக இருக்க முடியுமா? அவர் ஒரு தன் மதம்தான் தன் ஜாதி தான் உயர்ந்ததுன்னு சொல்கிற உயர் ஜாதியினர், வேறு ஒன்றும் இல்லை. அவர்லாம் சாதாரண ஆட்களாம் மனுஷனாக கூட பார்க்க மாட்டாங்க, அந்த மாதிரி உள்ளவர். அப்படிப்பட்ட ஒருவர் வந்து ஐயாவை பார்க்குறாருன்னா அமித்ஷா சொல்லாமையை பார்த்துருப்பார். கூட போனது யார்? சையது துரைசாமி. அப்போ இந்த நெட்வொர்க் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இது பெரிய நெட்வொர்க். சையது துரைசாமியும் பார்த்தீங்கன்னா பாதி சங்கீதம் வரும். அப்படிப்பட்ட சூழ்நிலை இது இந்த லைனை நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும். அப்போ டெல்லிக்கு தெரிஞ்சிருக்குது. சார் டெல்லியில் எவ்வளோ இன்டெலிஜென்ஸ் இருக்குது, இதெல்லாம் தெரியாதான்? எடப்பாடி பழனிசாமி உங்கள் அப்பாவை கூப்பிட்டு வாப்பான்னு ஏன் அன்புமணி பார்த்து சொன்னார். இன்றைக்கி ஐயா தான் கிங்கு. எனக்கு ஒரு பதவியும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறுவனர் அப்படிங்கிற அந்த போஸ்ட்டை வச்சுக்கிட்டு பல விஷயங்களை இன்றைக்கி ராமதாஸ் ஐயா கட்டுப்படுத்திகிட்டு இருக்கார். நம்ம ராமதாஸ் அவர்கள் வந்து 95, 96 வந்து அப்போ அவர் அரசியலுக்கு வரும்போது அங்கே இதில் நம்ம மவுண்ட் ரோட்டில் நான் பார்த்துருக்கேன். அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு வெளியில் வந்து என்கிட்ட ஒருத்தர் சொன்ன விஷயம், நாங்கள் ரொம்ப குழந்த மாதிரி இருக்கார் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் வாழப்பாட்டு ராமமூர்த்தி ஐயா என்கிட்ட சொல்லுவார், நிறைய கதை சொல்லியிருக்காரு ஐயாவை பற்றிலாம். ஏன் சொல்கிறோம்னா அப்படி இருந்த ஐயா, அதாவது அவர் வந்து அவங்க குடும்பத்தினால் சில தவறுகளை எல்லாம் செஞ்சுருக்கலாம் கடந்த காலத்தில், அவரே ஒத்துக்கிறார். ஆனால் ஷார்ப்பான அறிக்கை, அதாவது நிழல் நிதி அறிக்கை ஆகட்டும், விவசாயத்துக்கு தனி ஒரு பட்ஜெட் ஆகட்டும், இந்த மாதிரி ஒரு ஜாதிய கட்சியாக இருந்தாலும் ஐயாவுடைய அந்த தொலைநோக்கு பார்வை யாரும் குறைச்சலாம் மதிப்பிட முடியாது. ஒரு காலத்தில் வந்து திமுக மைனாரிட்டியாக இருக்கும்போது டெய்லி உட்காந்து மார்க் போட்டுட்ருப்பார். அந்த அளவுக்கு கலைஞரையே குடைஞ்சு வருவார். அதனால் அவரை வந்து நீங்கள் சிங்கத்தின் கால்கள் பதிருப்பட்டாலும் சீற்றம் குறைவுன்றங்கிற மாதிரி இன்றைக்கி ஐயா தான் கிங்கு. சார் அவருக்கு தெரியாதா? நம்ம அதான் தொடர்ந்து சொல்லிகிட்டு இருக்கோம். முதல் நாள் ப்ரெஸ் மீட்டில் வந்து அன்புமணியை பற்றி இந்த அளவுக்கு புகார் சொல்கிறாருன்னா அவர் எதை யோசிச்சிருப்பார்? நம்ம இந்த மாதிரி புகார் சொன்னால் அன்புமணி தனியாக ஒரு நிர்வாகிகள் கூட்டத்துக்கு போடுவார், நிர்வாகிகள் அவங்க பக்கம் போவார், நம்மக்கிட்ட எந்த நிர்வாகியும் இருக்க மாட்டார், நம்மளை வீட்டில் தனியாக ஆக்கிடுவார் அப்படின்னு தெரிஞ்சும் ஒருத்தர் இந்த அளவுக்கு பகிரங்கமாக பேச வேண்டிய அவசியம் என்னென்னா ஐயாவுக்கு தெரியும். அவர் என்ன தான் கூட்டம் போட்டாலும் நம்ம தான் கிங்கு. ஏன்னா நம்ம தான் பொதுக்குழுவை கூட்ட முடியும். ஐயா நினச்சா தான் பொதுக்குழுவே கூட்ட முடியும். பிஜேபி போய் என்ன தான் பிஜேபி வந்து அன்புமணிக்கு சப்போர்ட் பண்ணாலுங்க ஒரு அளவுக்கு மேலே தொண்டர்கள், அதாவது நிர்வாகிகளை விட்டு இருக்கலாம், கிரவுண்டில் மக்கள் ஓட்டு போடணும்ல, மக்கள்லாம் ஐயா பின்னாடி இருக்காங்களே. அப்போ அன்புமணியை சேர்த்து என்ன பண்ணுறது? 10ஓட 11. அதனால தான் இன்றைக்கி குருமூர்த்தி ஐயாவை பார்க்குறாரு. ஐயாவை பார்த்து பேசிய விஷயம் என்ன, அதை பற்றியும் பேச போகிறோம். தொடர்ந்து நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம், எடப்பாடி பழனிசாமியை அண்டர் எஸ்டிமேட் பண்ணிடாதீங்க, எடப்பாடி பழனிசாமியை நீங்கள் குறைச்சி மதிப்பிடாதீங்க. அவர் வந்து ஒரு கிளை செயலாளராக இருந்து இந்த பதவிக்கு வந்திருக்காருன்னா எவ்வளோ பிரச்சனையை சந்திச்சுட்டு வந்திருப்பார். எப்பயுமே அரசியல் இன்னொன்று வந்து வெற்றிடம், அதற்கான காற்றை வந்து உள்வாங்கிக்கும்பாங்க. அந்த மாதிரி அதிமுகங்கிற கட்சி, ஓபிஎஸ், டிடிவி, சசிகலாமா, எவ்வளோ பேர், திண்டுக்கல் சீனிவாசன், செங்கோட்டையன், இங்கோட்டையன், எவ்வளோ பேர், எல்லாத்தையும் தாண்டி இன்றைக்கி வந்து எடப்பாடி பழனிசாமின்னு ஒருத்தரை கொண்டு வந்து அந்த இடத்துக்கு உட்கார வச்சுருக்குது இயற்கை அப்படின்னா அதுதான். ஜெயலலிதா அம்மாவும் ஜானகி அம்மா எம்ஜிஆருடைய மனைவி, அவருக்கு மக்கள் ஓட்டு போடல, ஜெயலலிதா அம்மாவுக்கு தான் ஓட்டு போட்டாங்க. ஜெயலலிதா அம்மா சினிமாவில் நடிகையாக இருக்கும்போதும், இப்போ அவங்க வந்து கொள்கை பரப்பு செயலாளராக இருக்கும்போதும் இந்த அளவுக்கு ஜெயலலிதா அம்மா ஒருத்தர் வருவாங்க, தமிழ்நாட்டு மக்கள் அவர் அம்மானு கூப்பிடுவாங்க. அதாவது எதை பற்றியும் கவலைப்படாமல் அதிரடியாக ஒரு முடிவுகளை எடுப்பாங்க. ஒரு இரும்பு பெண்மணியாக இருப்பார்னு யாராவது நினச்சோமா? வந்தாங்களா இல்லையா? கலைஞருக்கு எதிராக ஒரு பெரிய ஒரு சக்தியை கொண்டு வந்து நிறுத்திச்சா இயற்கை, எல்லாம் இயற்கை வருங்க. நீங்கள் கண்டிப்பாக வரும். இப்போ மோடி அமித்ஷாக்கு எதிராக யாரும் இல்லைன்னு நினைக்கிறேன், கண்டிப்பாக ஒருத்தர் வருவாங்க. காங்கிரஸ் கண்டிப்பாக புத்துணர்வு பேரும், இல்லைன்னா இன்னொருத்தர் வருவாங்க. அதில் மாற்றுக்கருத்தில் அதாவது ஒருத்தர் மட்டுமே வாழ்கிறதுக்கு இந்த உலகம் படைக்க ரொம்ப உறுதியாக நம்புறாங்க. கடவுள் மேலே நம்பிக்கையெல்லாம் இல்லைங்க. ஆனாலும் ஒரு இயற்கைன்னு ஒன்று ஏதோ ஒன்று இருக்குது, ஒரு சக்தி, அது வந்து தன்னுடைய வேலையை காட்டும். அந்த வேலை அதே மாதிரி தான் நம்ம சொல்லிகிட்டு இருக்க மாதிரி திமுகங்கிற கட்சி ஆட்சியில் இருக்குமா, ஒரு குடும்பம் சுரண்டிக்கிட்டே இருக்குமா, அதில் வந்து ஒருத்தருக்கு பதவி கொடுப்பீங்க, அவர் வேலையே பார்க்க மாட்டார், மத்தியானத்துக்கு மேலே தான் எந்திரிப்பார், அவர் இத்தனை பேர் தான் சந்திப்பார். ஆனால் அவருக்கு பெரிய பெரிய போஸ்ட்லாம் கொடுப்பீங்க, தமிழ்நாடே அவங்க சொத்துன்னு நினைப்பாங்க. திரைப்படத்துறை அவங்க கண்ட்ரோல் தான், திரை வெளியீட்டாளர்களும் அவங்க கண்ட்ரோலில் தான் இருப்பாங்க, ரியல் எஸ்டேட்டும் அவங்க கண்ட்ரோல் தான் இருப்பாங்க, தண்ணி பாட்டில் விற்கிறதும் அவங்க தான் விற்பாங்க, கல்யாண மண்டபம் வாடகைக்கு எடுக்கணும்னா கல்யாண மண்டபம் அவங்களுக்கு தான் வாடகை இருக்கும். ஒட்டு மொத்தத்தில் தமிழ்நாட்டில் வேறு யாரும் எந்த தொழிலும் பண்ணக்கூடாது, இந்த ஒரு குடும்பம் தான் பண்ணணுங்கிறத என்னங்க எவ்வளோ நாளுங்க மக்கள் சேர்த்துக்குவாங்க? மக்கள் ஓட்டு போட்டுகிட்டே இருப்பாங்களா? கொஞ்சம் யோசனை பாருங்கள். மக்களை என்ன அவ்வளோ முட்டாளாங்க? நீங்கள் பண்ணுற எல்லாத்தையும் மக்கள் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க.
தொலைக்காட்சியும் நீங்கள் தான், பத்திரிகையும் நீங்கள் தான், எல்லாமே நீங்கள் தான். நியூஸ் வெளியில் எந்த செய்தியாக இருந்தாலும் பாருங்கள். இன்றைக்கி எந்த யூடியூப் எடுங்களேன், பரவலாக பார்த்தீங்கன்னா ஒரு 50 யூடியூப் எடுங்க, ஒரு 3ஓ 4ஓ தான் அதிமுக, பிஜேபி கூட ஆள் இருப்பாங்க. அதிமுகவுக்கு ரொம்ப கம்மி. நடுநிலைன்னு பார்த்தா ஒன்றுமே இருக்காது. எல்லாருக்கும் ஒரு சார்பு இருக்குது. இன்றைக்கி எல்லாத்துக்கும் ஒரு சார்பு இருக்குது. நம்ம திராவிட மாடலை ஏன் வெளுக்கிறோம்? நம்ம ஏன் ஒரு சார்பு எடுக்கிறோம்? கொஞ்சம் யோசனை பாருங்களேன். நம்ம ஏன் திராவிட மாடல் வரக்கூடாதுன்னு நினைக்கிறோம்? என்னங்க அது 505 வாக்குறுதி கொடுத்தாரு, ரைட்டு. முதல்வர் அப்படிங்கிறவர் அதிகாரிகளை வேலை வாங்கணும். அதிகாரிகள் முதல்வரை வேலை வாங்கிட்டு இருக்காங்க. முதல்வருக்கு ஒன்றுமே தெரியல. 12 மணி நேரம் வேலை பார்க்கணுன்னு சட்டசபையில் ஒரு 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 தீர்மானத்தை முதலமைச்சர் படிக்கிறாரு. இதே ஜெயலலிதா அம்மாவோ கலைஞரோ இதை படிப்பாங்களா? கொஞ்சம் யோசனை பாருங்கள். திராவிட உடன்பிறப்புகளை யோசனை பாருங்கள். எப்படிங்க படிக்கிறாரு ஸ்டாலின்? யாரோ எழுதி கொடுத்தது படிக்கிறது. அடுத்து 4 நாளுக்கு அப்புறம் இல்லைங்க 8 மணி நேரம்னு சொல்கிறாரு. நமக்கு ஒன்றுமே புரியல. ஏங்க நீங்கள் தாங்க 4 நாளைக்கு முன்னாடி 12 மணி நேரம்னு சொன்னீங்க, மறுபடியும் நீங்களே 8 மணி நேரம்னு சொல்கிறீங்க. என்ன நியாயம்? காலை உணவு திட்டத்தில் தனியார் பண்ணி கொடுப்பாங்கன்னு மாநகராட்சியில் சொல்கிறீங்க. அது முதலமைச்சரை கேட்காமலே சொல்லுவீங்க? சொல்ல முடியாது, கேட்காம கூட சொல்லியிருப்பாங்க. 4 நாள் கழித்து இல்லை நாங்களே பண்ணுறோங்கிறீங்க. ஏன் இந்த தடுமாற்றம்? ஞானசேகரன் அவர்களுக்கும் எங்களுக்கும் சம்மந்தம் இல்லை நீங்கள் முதல்ல. அதுக்கப்புறம் சிஎம் சொல்கிறாரு அவர் திமுக அனுதாபிங்கிறாரு. நமக்கு ஒன்றுமே புரியல. ஏன் இந்த குழப்பம்? அதாவது இந்த இந்த ஆட்சியை பார்த்தீங்கன்னா குழப்பம். சீஃப் செக்ரட்டரியை ஹைகோர்ட்டு வாங்க வந்துட்டு ஒரு கேஸுக்கு நீங்கள் ஆஜராகணும்னு சொல்கிறாங்க. ஆஜராக கூட இங்கேருந்து கார் எடுத்துகிட்டு போனால் 15 நிமிஷம். உடனே உச்சநீதிமன்றத்தில் போய் நைட்டோட நைட்டாக மூழ்குரோவிக்கத்துக்கு 30 லட்ச ரூபா பணம் கொடுத்து ஸ்டே வாங்க சொன்னால் ஸ்டே கொடுக்கல உச்சநீதிமன்றம். போய் ஆஜராகணுங்கிறீங்க. 30 லட்ச ரூபா காலி. யார் வீட்டு பணம்? ஒரு பக்கம் தமிழ்நாட்டு கஜானாவை ஆளுநர் பாதி காலி பண்ணுறாரு, நீங்கள் பாதி காலி பண்ணுறீங்க. கேட்டால் திராவிட மாடலில் ஒரு உருட்டிட்டு எங்களெல்லாம் பார்த்தா எப்படி இருக்குது உங்களுக்கு? கேட்டால் நாங்கள் ஏதோ பத்திரிக்கை நம்ம எதுவும் படிக்கலைன்னு வச்சுக்கோங்களேன். பத்திரிக்கையோ டிவியோ படிக்கலைன்னா ஸ்டாலின் ஆட்சி தான் போய் இருந்தது. வேறு என்னப்பா? ஏன் அவர் தான் ரோடு போடுறாரு? ஏன் எங்களாச்சு 1000 ரூபா உரிமை தொகை நாங்கள் கொடுத்தோம், நீங்களே வீட்டிலேருந்து கொடுத்தீங்க, எங்கள்கிட்டருந்து சுரண்டாமல் இருந்தால் சரி. பேசுகிறதுனா நிறைய பேசலாம் இந்த ஆட்சியை பற்றி, பின்னால் அதை பற்றி பேசுவோம். 2026 இந்த ஆட்சி போனதுக்கப்புறம் தெரியும் திராவிட மாடல் அப்படின்ட்டு. திராவிட மாடல் ஒன்று இருக்காங்கிறதே சந்தேகமாக போயிடும். ஆனால் அந்தளவுக்கு இவங்க கொள்கை இல்லாதவர்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஏன் ரொம்ப சாதுரியமானவர் நம்ம தொடர்ந்து சொல்லிகிட்டு இருக்கோன்னா, ஒரு சாதுரியமானவர் அப்படிங்கிறதுக்கு என்னங்க இலக்கு? தனக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையை தீர்க்கணும். இப்போ நம்ம எடப்பாடி பழனிசாமி பிஜேபியோட போலன்னு வச்சுக்கோங்களேன். இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமியோட நிலைமை என்ன? இந்த ரைடெல்லாம் வந்திருக்குமா? வேறு என்ன பேசிகிட்டு இருக்கோம்? அடுத்து உள்ளே போவது யார்? வாரிசு மாட்டுவாரா? ரித்தீஷ் யார்? விக்ரம் ஜூஜு யார்? அவர் வச்சுருந்த வாட்ச் என்ன விலை? ஆகாஷ் பாஸ்கரன்கிறவர் 500 கோடிக்கு படம் எடுக்கிறாரே, பராசக்தி உள்ளிட்ட படங்கள். இந்த படம்லாம் வருமா வெளியில்? இந்த பணம் எங்கிருந்து வந்தது? 1000 கோடி டாஸ்மார்க், அமலாக்கத்துறை உச்சநீதிமன்றத்துக்கு போகுது, உயர்நீதிமன்றத்துக்கு போகுது. ஐயா முதன்மையானவர் ஸ்டாலின் அவர்கள் ஐயா வேகமாக போய் நிதி ஆய்க்கில் வேகமாக ஓடி போய் கலந்துக்கிறாரு. டக்குன்னு ஐயா மோடியை பார்க்குறாரு. இதெல்லாம் எப்படி நடந்தது? எடப்பாடி பழனிசாமி ஒரே ஒரு வார்த்தை, பிஜேபியுடன் கூட்டணின்னு சொன்ன ஒரே வார்த்தை. பிஜேபியுடன் கூட்டணின்னு சொன்ன ஒரே வார்த்தையால் எடப்பாடி பழனிசாமி என்ன சங்கடம் தீர்ந்தது? இந்த இடி ரெய்டுலாம் எடப்பாடி வீட்டுக்கு வரும், எடப்பாடி சம்மந்தி வீட்டுக்கு வரும்னு சொன்னாங்க. இனிமேல் வரத்துக்கான வாய்ப்பே இல்லை. ஏற்கனவே வந்ததெல்லாம் முடிஞ்சு போச்சு. ஒன்று, செங்கோட்டையன்லாம் அவர்கள்லாம் என்ன பண்ணுறாங்க? நான் டெல்லிக்கு போகிறேன், நான் அங்கே போகிறேன், இங்கே போகிறேன், நிர்மலா சீதாராமனை பார்க்க போகிறேன், அப்படி பார்க்க போகிறேன், ஒய் பிரிவு பாதுகாப்பெல்லாம் பேசிகிட்டு இருந்தார். எப்போ நான் தான்பா கிங்கு, ரொம்ப ஆடுற. பிஜேபியுடன் கூட்டணினோடனே செங்கோட்டையனை கை விட்டுட்டு இப்போ எல்லாமே எடப்பாடின்றுச்சு. இப்போ செங்கோட்டையனுக்கு சீட் தரலாமல் வேணாமல் முடிவு பண்ணுறது எடப்பாடி. அதுக்கப்புறம் இந்த ஓபிஎஸ் தொடர்ந்து நம்ம ஓபிஎஸை பற்றி பேசும்போது, இல்லைங்க ஓபிஎஸ் வேலைக்கு ஆகாதவருங்க, நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. ஓபிஎஸ்லாம் அரசியலை காணா போயிட்டார். அவர் செல்வாக்கே ஒன்றும் இல்லை. கூட 4 பேர் இருந்தாங்க, அது 3 பேர் ஆனாங்க, இப்போ 2 பேர் மட்டும்தான் இருக்காங்க. மனோஜ் பாண்டியனும் இன்னொருத்தர் மட்டும்தான் இருக்காருன்னு சொல்லும் போது நிறைய பேர் ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் கோவப்பட்டீங்க. ஓபிஎஸ் நல்லவராக இருக்கலாங்க, வல்லவர் இல்லைங்க. நல்லவர் அரசியலுக்கு தேவை இல்லைங்க, வல்லவர் தான் தேவை. ஓபிஎஸ் அவர்கள் இன்றைக்கி நிலைமை என்ன? பிஜேபின்னு சொன்ன ஓபிஎஸை ஓரம் கட்டிட்டு எடப்பாடி பழனிசாமி தான் எல்லாம் அப்படின்ட்டு அமித்ஷாவே சொல்லிட்டார். ஏன் சார்? மக்கள் கூட்டம் கட்சி உங்கள் பின்னாடி இருந்தால் தான் அமித்ஷா வருவார். அமித்ஷாவுக்கு என்ன குஜராத்திலே பிறந்து வளர்ந்தவரா, பாலிய சிநேகிதரா இவரே நம்ம ஓபிஎஸ் அவர்களுக்கு மோடி மனதில் இடம் உண்டு. கலைஞர் கூட சொல்லுவார், மனதில் இடம் கொடுக்கிறேன், தொகுதிகளை கேட்காதீங்க. அந்த மாதிரி இடம் வேணால் கொடுப்பார் மோடி. மனசில் இடம் நிறைய கொடுப்பார், தொகுதியெலாம் கேட்டுறாதீங்க.
இப்படிப்பட்ட ஒரே நேரத்தில் ஓபிஎஸ் அமைதியாக்கிட்டார், துரோகி எடப்பாடின்னு சொன்ன டிடிவி தினகரன் அமைதியாகிட்டார். இதுதானே சார் எடப்பாடியுடைய சாமர்த்தியம். நமக்கும் எடப்பாடி மேலே கோவம் இருந்தது. என்னங்க திடுப்புன்னு போய் பிஜேபியில் சேர்ந்துட்டாராங்க. கடவுளுக்காக நடத்தக்கூடிய கடவுளுக்காகவே ஒரு கட்சி இருக்குதுன்னா அது பிஜேபி தான். அவங்க அறநிலையத்துறை பற்றி பேசுவாங்க, ராமர் கோயிலை பற்றி பேசுவாங்க, முருகனை பற்றி பேசுவாங்க, மொத்தத்தில் கோயிலை பற்றி பேசுவாங்க. இஸ்லாமியர்கள் கிறிஸ்டியன்னா அவங்களுக்கு அவ்வளோ கோவம் வரும். பொது சிவில் சட்டம்பாங்க, முத்தலாக் சட்டம்பாங்க, ஹிஜாப் சர்ச்சையை கொண்டு வருவாங்க, வக்பு வாரியத்தை கொண்டு வருவாங்க, இன்னும் சாப்பிடணும் இன்னும் சாப்பிடக்கூடாதுங்கிற பிரச்சனையை கிளப்புவாங்க. இப்படி தொடர்ந்து அவதூறு கருத்துக்களை மட்டுமே சொல்லி 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 ஆட்சியை பிடித்த ஒரு மதவெறி பிடித்த கூட்டம் தான் பிஜேபி. அதில் யாருக்கும் எந்த சந்தேகம் வேணாம். ஆனால் அவங்களை பார்த்து நம்ம அதாவது நம்ம விரோதி துரோகிகிட்ட கூட அவன்கிட்டருந்து கற்றுக்கக்கூடிய நிறைய விஷயம் இருக்குது. பிஜேபிகிட்டேருந்து கற்றுக்கக்கூடிய விஷயம் என்ன? பிஜேபி அப்படிங்கிற கட்சி எப்படி தேர்தலை அணுகுது, எப்பயுமே தேர்தலை மட்டுமே சிந்திக்கக்கூடிய கட்சி அது பிஜேபி. இப்போ ப. சிதம்பரம் அவர்கள் சொல்கிறது எவ்வளோ உண்மை. அரசியல் எவ்வளோ நாள் இருக்க சிதம்பரம் என்ன சொல்கிறாரு, பிஜேபியை பார்த்து நம்ம கற்றுக்கணும். மைக்ரோ லெவல் மேனேஜ்மெண்ட். இப்போ எடப்பாடி பழனிசாமி பிஜேபியோட கூட்டணிக்கு போகிறாரு. தமிழ்நாட்டில் பிஜேபிக்கு எதிர்ப்பு, மாற்று கருத்தே இல்லை. அதெல்லாம் எடப்பாடிக்கு தெரியும். எடப்பாடி ஏன் கூட்டணிக்கு போகிறாரு சார்? நம்ம ஃப்ரீ மைண்டாக ஒர்க் பண்ண நல்லா ஒர்க் பண்ணலாம். எடப்பாடிக்கு ஃப்ரீ ஆகிட்டாரா? யார் ஈடி எதுவும் வராது, பணத்துக்கும் பிரச்சனை இல்லை, தேர்தல் ஆணையம் கையில், இராணுவம் நம்ம கையில் தான், தேர்தல் எல்லாம் நம்ம கையில் தான், இந்தியாவே நம்ம கையில் தான், அவ்வளோதான். அப்போ திமுக பிடிச்சி உள்ளே பூந்து அட்டேன்னு அடிக்கலாம். ஏன்னா இடி வச்சு சிபிஐ வச்சு நொறுக்கிடலாங்கிற தெம்பு இன்றைக்கி எடப்பாடிக்கு வந்துருச்சு. அதுவும் இல்லாமல் பிஜேபி எந்தளவு ஒர்க் பண்ணுறாங்கிறத இப்போ பாருங்க. அவருக்கு அந்த இவர் நம்ம ஆந்திராவுடைய துணை முதலமைச்சர் பவன் கல்யாணை கொண்டு வராங்க. ஏன் கொண்டு வராங்கன்னா முருகன் மாநாட்டுக்கு கொண்டு வராங்க. உங்களுக்கு தெரியும், நம்ம சொல்லுவோம்ல, இப்போ நம்ம விருதுநகர், சாத்தூர் இங்கெல்லாம் போயிட்டிங்கன்னா தெலுங்கு பேசும் மக்கள், ஓசூர் பக்கம்லாம் கொஞ்சம் தெலுங்கு பேசும் மக்கள் இருப்பாங்க. அந்த தெலுங்கு பேசும் மக்களை கூட கவர் பண்ணி அந்த மொழி சிறுபான்மையினுடைய வாக்குகளை கூட வாங்கணுங்கிறதுக்காக நீங்கள் பவன் கல்யாணம் உள்ளே கொண்டு வராங்க. மைக்ரோ லெவல் மேனேஜ்மெண்ட் அப்படின்னா அதாவது என்னென்னா, நானும் என் பேரும் மோடி, நாங்கள் இவங்களுக்கு கொடுத்தோம், யார் நம்ம தேவேந்திர குல வேளாளர் அவங்களுக்கு மோடி ஐயா இடஒதுக்கீடு கொடுத்து அவங்கள தாம் பக்கம் இழுத்ததாகட்டும். இப்படி ஜாதி வாரியாகவும் மொழி வாரியாகவும் இனவாரியாகவும் இன்றைக்கி பிஜேபி அப்படிங்கிறது மைக்ரோ லெவலில் வேலை பார்ப்பாங்க. இந்த மைக்ரோ லெவல் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது அது ஒன்று. இன்னொன்று ரொம்ப சிஸ்டமேட்டிக்காக வேலை பார்ப்பாங்க. இப்போ எடப்பாடி பழனிசாமிக்குள்ள பெரிய பலம் என்ன? பூத்து கமிட்டி அப்படிங்கிறது தமிழகம் முழுக்க பக்காவாக பண்ணிகிட்டு இருக்க ஒரு கட்சின்னா இன்றைக்கி ஏடிஎம்கே சொல்லலாம். திமுக பண்ணிகிட்டு இருக்குது, அடுத்து ஏடிஎம்கே பண்ணிட்டு, ரெண்டு பேரும் நல்லா பண்ணுறாங்க. இந்த ரெண்டு இப்போ கூட கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி கூட்டம் நடக்கும்போது இங்கே இருக்கக்கூடிய சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு ஏற்கனவே ஒரு வாரிய தலைவராக இருந்த ஒருத்தரை பார்த்து, விருகம்பாக்கம் பகுதியை சேர்ந்தவரை பார்த்து எடப்பாடி, நீங்கள் வேலை செய்யலைங்க, வேலை செய்ய முடிஞ்சால் எல்லாம் கிளம்புப்பா அப்படிங்கிற அளவுக்கு பேசுகிறாருன்னு சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு இந்த நெட்வொர்க் அது என்னென்னா, எடப்பாடி பழனிசாமியுடைய பலம் திமுகவுடைய பலம் அதுதான். எடப்பாடி பழனிசாமியுடைய பலவீனம் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த யூடியூப்பு, ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராமு இதிலலாம் அந்தளவுக்கு ஆக்டிவாக இல்லை. திமுக பயங்கர ஆக்டிவ். நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம், திமுகவுடைய பலம் என்னென்னா வாட்ஸ்அப்லேயே குடும்பம் நடத்துறதுமாங்களா அந்த மாதிரி. ஏன் இப்போ விஜய் கட்சி பண்ணிகிட்டு இருக்காங்களா, இன்ஸ்டா, ஃபேஸ்புக்கு இதெல்லாம் விஜய் கட்சியில் நல்லா பக்காவாக பண்ணுவாங்க. ஆனால் யூடியூப்பில் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவர்களுடைய ரசிகர்கள் அந்த 10 செகண்ட் 20 செகண்ட் வேணால் பார்ப்பாங்க ஒழிய முழுக்க நம்மளை மாதிரி உட்காந்து பேசுகிறோம்ல அந்த மாதிரி. ஆனால் இன்னும் அவங்க உள்ளே வரலை, அந்த அரசியலுக்குள்ளே வரலை. அதாவது எப்படி நம்ம சொல்கிறதுன்னா, விஜய் அப்படிங்கிற ஒருவர் இன்னும் அரசியலில் இளைஞர்களை மட்டும் குறி வைக்கிறாருங்கிறத நம்ம கருத்து. இன்னும் அவர் விவசாயிகளை பற்றி பேசணும். அப்புறம் ஜிஎஸ்டி படத்தில் மட்டும் பேசுகிறாருல, இன்னும் இந்த ஜிஎஸ்டியில் நிறைய குறைபாடு இருக்குது, அதை பற்றி பேசலாம். இன்னொன்று அதாவது ஒரு செக்டாரை மட்டும் குறி வைக்கிறதா நம்ம நினைக்கிறோம். ஏன்னா இப்போ தான் அவர் ஜனநாயகன் படத்தை முடிச்சிருக்காரு, இனிமேல் குறி வைப்பார் நம்ம நினைக்கிறோம். இது விஜய்க்குள்ள பிரச்சனையெல்லாம் இருக்குது. அப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்றைக்கி அமித்ஷாவுடன் கூட்டணி சேர்ந்ததன் விளைவாக ஓபிஎஸ், டிடிவி இந்த விதமான ஃபேக்டரை அடித்து தூள் கிளப்பிட்டு தனியாக இருக்கார். இப்போ எடப்பாடி பழனிசாமி அடுத்த நோக்கம் என்னவாக இருக்கும்? இப்போ அடுத்து தேமுதிகவுக்கு சீட்டு கொடுத்தா நம்ம இதில் கோச்சிக்குவாங்க. தேமுதிக 6% இருக்குது, கடைசி வரைக்கும் போராடினார். இப்போ தேமுதிக தொண்டர்கள் மத்தியில் என்ன நினைப்பு வரும்? என்னப்பா எடப்பாடி பழனிசாமியை வெளிப்படையாக 2026 தரேன்னு சொல்லிட்டார் சீட்டு. இப்போ பிரேமலதா அவர்கள் இல்லை நான் திமுகவுக்கு தான் போவேன்னா, தொண்டர்களில் நிறைய மாவட்ட செயலாளர்களுடைய எண்ணமே ஏடிஎம்கேக்கு வரது தான். பிரேமலதா தொடர்ந்து தவறு செய்து கொண்டிருக்கிறார். இப்போ பேசிகிட்டு இருக்காங்க, ஆல்மோஸ்ட் ஓரளவுக்கு முடிவாயிடுச்சு. ஏன்னா
அது முடிவானதுனால தான் கரெக்டாக செல்வ பெருந்தகை பேசுகிறாரு. நீங்கள் பாருங்களேன், அதாவது ஸ்டாலினும் இதாவது கலைஞரும் இவர் நம்ம விஜயகாந்த் அவர்களுக்கும் உள்ள நட்பு அப்படின்னு பிரேமலதா இப்போ பேசுகிறாங்க. இதே பிரேமலதா அவர்கள் விஜயகாந்த் உயிரோடு இருக்கும் என்ன சொன்னாங்க, எங்கள் மண்டபத்தை இடித்ததே டிஆர் பாலு தான், அதை ஒழுங்காக அந்த பக்கம் போயிருக்கலாம், திட்டமிட்டு எங்களுடைய மண்டபத்தை உடைச்சாங்க, அதனால தான் நான் கட்சி ஆரம்பித்தோம்லாம் பேசியிருக்காங்க அவங்க. அப்போ ஏன் இந்த ரெட்டை வேடம்? ஒரு பக்கம் ஏடிஎம்கே கூட பேசுகிறது, இன்னொரு பக்கம் திமுகவோடையும் பேசுகிறது. யாருன்னு அதே சீட்டு கொடுக்குறாங்களோ அவங்கள வாங்கிட்டு இவங்களை திட்டுறது, இல்லைனா அவங்கள திட்டுறது. பிரேமலதா அவர்கள் ஏதோ ஒரு ரூட்டில் இருக்கணும், தேவையில்லாமல் அவங்க தப்பு கணக்கு போடுறாங்க மறுபடியும் தான் நம்ம நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் எடப்பாடி அவர் ஒரு தெளிவான பார்வையில் இருக்கார். என்ன பார்வை? எடப்பாடி பழனிசாமி ஒரு முடிவில் இருக்கார். இப்போ அதிமுக பிஜேபி இந்த 2 பேரும் கிரவுண்ட் லெவலில் இன்னும் ஜெல்லாகலை, இன்னும் கொஞ்சம் சங்கடங்கள்லாம் இருக்குது. இந்த சங்கடங்களை பிரச்சனை இல்லாமல் கொண்டு போகிறதுக்கு தான் நட்டா என்ன சொல்கிறார், நீங்கள் அடிக்கடி போய் பாருங்கள், எல்லோரும் சேர்ந்து போராட்டம் நடங்க. அவங்க சார் பிஜேபி அப்படிங்கிற ஒரு கட்சி ஏதோ ஒன்று பண்ணி இணைச்சி விட்ரும். இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு தமிழகம் முழுக்க நெட்வொர்க் இருந்தாலும் அவருக்கு இருக்கக்கூடிய சிக்கல் பிஜேபி அப்படிங்கிற கட்சியை வச்சுக்கிட்டு சில இடத்துக்குலாம் அவரால் போக முடியல. அப்போ என்ன யோசிக்கிறாரு, கூட்டணி இன்றைக்கி பாட்டாளி மக்கள் கட்சி வந்துட போகுது, அதில் மாற்று கருத்தில். ஆடிட்டர் குருமூர்த்தி போய் ஐயா ராமதாஸை சந்தித்தார் அப்படிங்கும்போதே நம்ம முடிவு பண்ணிட்டோம், நம்ம சொன்னது தான் நடந்தது. ராமதாஸ் ஐயாவை வாங்கினீங்க. இப்போ என்னென்னா அமித்ஷா வரும்போது கூட்டணி ஃபைனல் ஆகணும்னு நினைக்கிறாங்க. அதுக்கு தான் காலைல அன்புமணி போயிருக்காரு. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஐயா உடாப்படியாக இருக்காரு, நான் தான்ப்பா தலைவர், நீ செயல் தலைவர் தான், வந்தால் இரு, இல்லைனா கட்சியே வேணாம் பார்த்துக்கலாங்கிற முடிவுக்கு அவர் வந்துட்டார். அப்போ இனிமேல் இறங்கி வரக்கூடிய இடத்தில் அன்புமணி தான் இருக்கிறார். இப்போ நிர்வாகிகளுக்கும் கலக்கும், அன்புமணி கூட போனவங்களுக்கு ஏன் பொதுக்குழுவே ஐயா தான் கூட்டணும், ஆளை டக்கு நியமிச்சிட்ருக்காரு. லேட்டாக ஒன்றா ஜாயின் பண்ணால் கூட புதுசாக போட்டவங்களெல்லாம் என்ன பண்ணுவார் ஐயா, சிக்கல் இருக்குது இனிமேல். அப்போ பாட்டாளி மக்கள் கட்சி அதிமுக பிஜேபி மட்டும் போதுமானா போதாது. எடப்பாடி பழனிசாமியும் அமித்ஷாவுக்கும் உறுதியாக தெரியும் விஜய் எங்கேயும் மாட்டார், நம்மகிட்ட தான் வருவாருன்னு. ஏன் நம்ம தொடர்ந்து சொல்லிகிட்டு இருக்கோம், விஜய்க்கு இருக்கக்கூடிய சங்கடங்கள்னா எவ்வளோ நாளுங்க அவர் தனியாக இருப்பார்? வரக்கூடிய தேர்தலில் தொகுதிக்கெல்லாம் ஆள் பார்க்குறீங்க, செலவு பண்ணணும், ஜாதி பலம் வேணும், தொகுதிக்கு அறிமுகமாக இருக்கணும். இந்த மாதிரி நீங்களே யோசனை, உங்கள் தொகுதியில் விஜய் கட்சியில் யார் இருக்கா சொல்லுங்கள். அப்படி இப்படி கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு 40-50 பேர் தாங்க தேர்வாங்க 243 தொகுதிக்கு. இதுதான் நிதர்சனமான உண்மை. அப்போ விஜய்க்கு நம்ம தொடர்ந்து சொல்கிற மாதிரி விஜயோடைய ரசிகர்களோ அவருடைய ஆர்வலர்களோ விஜய் முதலமைச்சர் ஆகலாம்னு நினைக்கலாம். விஜய் எங்கே கோட்டை விட்டார்? அவர் கோட்டையை விட்டாருங்கிறத விட அவர் தவறாக வழிநடத்தப்பட்டார். முதல்ல பிரசாந்த் கிஷோரை உள்ளே கொண்டு வந்து பக்கத்தில் சீட்டில் உட்கார வைக்கும் போதே நம்ம சொன்னோம் இது வேலைக்கே ஆகாது. பீகார்லேருந்து ஒருத்தரை வந்து மோடி பக்கத்தில் உட்கார வைக்கல, மம்தா பானர்ஜி பக்கத்தில் உட்கார வைக்கல, நாயுடு பக்கத்தில் உட்கார வைக்கல, ஸ்டாலின் பக்கத்தில் உட்கார வைக்கல, நீங்கள் எங்கே பக்கத்தில் உட்கார வைக்கிறீங்க? அவர் என்ன அவ்வளோ பெரிய ஆளாம்? அவர் ஊரில் ராஜாவாக இருக்கலாங்க, இங்கே தமிழ்நாட்டில் நீங்கள் சூப்பர் ஸ்டாருங்க, இவர் யாருங்க உங்களை வச்சு விளம்பரம் தேடிக்கிறார்? சொன்னமா இல்லையா? ஆத ஒரிஜினா சொன்னால் நீங்கள் கேட்டுருவீங்களா? ஆத ஒரிஜினா யார்? திமுக இருந்துட்டு அதுக்கப்புறம் விசிகாவில் போயிட்டு இன்றைக்கி இங்கே வந்திருக்காரு. பொது வழியில் எப்படி பேசுகிறாரு பார்த்தீங்களா? ஆத ஒரிஜினா பேசுகிறத நியாயப்படுத்த முடியுமா? இப்போ விஜய் அவர்களுக்கு எவ்வளோ சங்கடத்தை கொடுக்குறாரு பாருங்க. ஆத ஒரிஜினா பணம் இருக்கட்டுங்க, பார்த்தீங்கன்னா ஆத ஒரிஜினாவை எதிர்த்து மார்ட்டின் அவர்களுடைய பையனை அறிக்கை விடுறாரு. இப்படி ஒரு ஆள்லாம் ஏங்க கட்சியில் வரைக்கீங்க விஜய்ங்கிறாங்க. நாளைக்கு தேர்தல் நெருக்கத்தில் வந்து ஆத ஒரிஜினாக்கிட்ட ₹1 கூட கொடுக்காதீங்க மார்ட்டின்னு பிஜேபி சொன்னிச்சுன்னா, திமுக சொன்னிச்சுன்னா அதையும் தாண்டி மார்ட்டின் பணம் கொடுத்துருவாரா? தொழில் பண்ண வேணாம், கட்சியை நேரத்தில் தொழில் பண்ணிட முடியுமா? அப்போ ஆத ஒரிஜினா அப்படிங்கிறவர் ஆத ஒரிஜினா ஒரு பக்கம் ஒரு இழுக்கிறார், 40-50 சீட்டுக்கெலாம் போகணுமா. இந்த பக்கம் ஜான் ஆரோக்கியசாமி வேணாங்க, நம்ம வந்து கொள்கை எதிரின்னு சொல்லிட்டோம். ஜான் ஆரோக்கிய சொல்கிறதுல லாஜிக் இருக்குது, மறுக்கலை. என்னங்க விஜய் இன்னும் எங்கேயோ வந்தோம், டக்குன்னு வந்து பிஜேபியோட சேர்ந்துட்டு வராங்க, இதுக்கு எதுக்குங்க கொள்கை எதிரின்னு பில்டப்லாம் கேட்பாங்களா இல்லையா? சீமான் பரவாயில்லைங்க, 2 பேர் எதுக்குறாருங்க. அப்போ தமிழ்நாட்டில் ஒரு தனி அடையாளமாக சீமான் பார்க்கப்படுவார். விஜயும் அந்த இடத்துல பார்க்கப்பட்டுருக்கார் இது வரைக்கும். ஆனால் காரியம் பெருசா வீரியம் பெருசா? சார் எப்பயுமே வெற்றியாளர் சொல்கிறது தான் சார் உலகம் கேட்கும். ஒரே ஒரு ஓட்டில் தோற்று போயிட்டனால தோப்போ வீட்டில் உட்கார வேண்டியது அவ்வளோதான் சார். கள்ள ஓட்டு போட்டு ஜெயிச்சது தான், முடிஞ்சு போச்சு. சரியோ தப்போ மோடி தானேங்க இன்றைக்கி பிரைம் மினிஸ்டர், அவர் சொல்கிறது தாங்க எடுபடும். வெற்றியாளர்கள் சொல்வதை தான் உலகம் ஏற்கும். அப்போ யார் வெற்றியாளர்? ஐயா வேணாம் அம்மா வேணான்னு சொன்ன விஜயகாந்த் அவர்கள் ஜெயலலிதா அம்மாட்ட போய் கூட்டணி வைக்கும் போது தமிழ்நாடு மக்கள் என்ன சொல்லியிருக்கணும்? என்னங்க நீங்கள் ஐயா வேணாம் அம்மா வேணாம் கூட இருந்து நீங்கள் தான் ஊற்றி கொடுத்தீங்களா அப்படிலாம் கேட்டிங்க. கடைசியாக போய் அந்த அம்மாவுடைய கூட்டணி வைக்கிறீங்க, அவங்களுக்குலாம் ஓட்டு போட மாட்டேன்னு போடாமையாக இருந்தாங்க. ஒரு வாரியான போட்டு ஜெயிக்க வச்சாங்களா இல்லையா? இதான் மக்கள். இந்த மக்கள் அப்படிங்கிற மக்களுக்கே தெரியுங்க, இவங்க அரசியல்வாதினா மாற்றி தான் பேசுவாங்க, ஊழலாக சரியாக பண்ணுவாங்க, பொய்யா பயங்கரமாக பேசுவாங்க. இதான் அரசியல். இப்படிப்பட்ட நான் தூய்மையான அரசியல் கொடுக்குறேன்னா காமராஜர் ஐயா இருந்தார், காந்தி இருந்த போது இருந்த மக்களும் இல்லை, அப்படி இருந்த தலைவர்களும் இல்லை. இன்றைக்கி எல்லாமே ஒரு கால்குலேஷன் தான். விஜய்க்கும் ஒரு கால்குலேஷன் தான். கால்குலேஷன்லாம் வருவாரா? அப்போ இவ்வளோ கால்குலேஷனோட வர நீங்கள்
வரக்கூடிய தேர்தலில் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் தன்னுடைய வலிமை என்ன? தன்னுடைய முகம். கரெக்டுங்களா? விஜயுடைய வலிமை என்னங்க? விஜயுடைய முகம். திமுகவோட வலிமை என்ன? கட்டுக்கடங்காத பணம், அதிகாரம். எடப்பாடி பழனிசாமி பிஜேபியுடைய பலம் என்ன? கட்டுக்கடங்காத பணம், நெட்வொர்க், கட்டமைப்பு இருக்குது, ஆட்சிக்கு எதிரான கோபம். இதுதான் அவங்க பலம். ஆனால் எடப்பாடி பழனிசாமிக்கும் விஜய்க்கும் என்ன வித்தியாசம்? எடப்பாடி பழனிசாமியை விட விஜய் மாஸ் லீடர், அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் எடப்பாடி பழனிசாமிகிட்ட தமிழ்நாடு முழுக்க கட்டமைப்பு இருக்குது, தமிழ்நாடு முழுக்க தேர்தலை கையாள தெரிஞ்ச ஆட்கள் இருக்காங்க. பிஜேபிகிட்ட எல்லாமே இருக்குது. எல்லாமே இருக்கக்கூடிய பிஜேபி அப்படிங்கிற ஒன்றை வச்சுக்கிட்டு பிஜேபிக்கு கம்மியாக சீட்டு கொடுத்து பிஜேபி திமுகவை தும்சம் பண்ணு, நெட்டோ எல்லாம் இடி சிபிஐ எல்லாத்தையும் அடித்து தூக்கு, அவங்கள பணம் எடுக்க விடாமல் பண்ணு. தேர்தலில் அவங்க பணமே எடுக்கக்கூடாது, நொக்கி எடுத்துடணும். ரொம்ப அவங்க ஜெயிக்கிற மாதிரி இருந்தால் தேர்தலை நிறுத்தி போடணும். இது பிஜேபி. எடப்பாடி பழனிசாமி நெட்வொர்க் இருக்குது தமிழ்நாடு ஃபுல்லாக. பிஜேபி அப்படி திமுக அப்படிங்கிறதுக்கு ஒன்றுக்கு மாற்றுன்னா மக்கள் யாருக்கு ஓட்டு போடுவாங்க? உங்கள் தொகுதியிலே பார்த்துக்கோங்களேன். இப்போ திமுக வேட்பாளர் ஒருத்தர் இருக்கிறார், அதிமுக ஒருத்தர் நிற்பார். விஜய் கட்சியில் ஒருத்தர் போட்டிங்கன்னா விஜய்க்கு என்ன தேவை? முகம் இருக்குதுங்க. ஆனால் விஜயோடைய வேட்பாளர் அந்தளவுக்கு முகம் தெரிஞ்சவராக இருப்பார். ஆனால் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஏன்னா திமுக அதிமுக தான் தொடர்ந்து நிறையா தேர்தல் நின்றுருக்குது. அப்போ விஜய் புதுசாக ஒருத்தர் போடுவார். அவர் செலவு பண்ணணும். திமுக 50 கோடி செலவு பண்ணால் 25 கோடியாக செலவு பண்ணணும். அவ்வளோ பணம் இருக்கா? சரி, வேட்புமனு தாக்கல் பண்ணதுக்கப்புறம் அவர் தூக்கிட்டு போயிடுவாங்க, விலைக்கு வாங்குவாங்க, இதெல்லாம் நடக்கும். இதை விஜய் தாங்குவாரா? 243 தொகுதியிலே விஜய் பிரச்சாரத்துக்கு போகணும். பிரச்சாரத்துக்கு எப்படி போவார் விஜய்? சொல்லுங்கள். நீங்கள் கேட்கலாம், வீட்டிலேருந்து கிளம்பி கொண்டது ரைட்டு, கிளம்பி போனால் மக்கள்லாம் ஒரே பொங்கி எழுவாங்களே. யார் கட்டுப்படுத்துறது? போலீஸு. தமிழ்நாடு காவல்துறை ஸ்டாலின் கண்ட்ரோலில் இருக்குது, சென்ட்ரல் கவர்மெண்ட் கண்ட்ரோலில் சிஆர்பிஎஃப் இருக்குது. 2 பேருமே போலீஸ் அனுப்ப மாட்டாங்க. என்ன பண்ணுவார்? தனியாக என்ன பண்ணுவார்? அசம்பாவிதம் நடக்கும், ஏகப்பட்ட பிரச்சனை வரும். இந்த பிரச்சனையெல்லாம் சமாளிக்கிறதுக்கு ஒரே வழி, ஒரு எல்லைக்கு மீறி நான் என்ன வேணால் பண்ணுவேன். என்னை பொறுத்தவரையில் இன்றைக்கி இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் திமுகவை அகற்ற வேண்டும். அதற்கு நான் யாருடனும் வேண்டுமானாலும் கூட்டணி சேருவேன். ஆனால் நம்முடைய கொள்கையில் நாங்கள் மாற மாட்டோம். எங்களுடைய கொள்கை தான். ஒன்று வேணாம் சார், பிஜேபியோட அவங்க மேடை கூட பகிர்ந்துக்க வேணாம். ஜெயலலிதாமாவும் விஜயகாந்த் அவர்களும் நிற்கும் போது விஜயகாந்த் அவர்களும் ஜெயலலிதாவும் ஒரே மேடையில் பேசினதே இல்லையே. பேசினாங்களா? இல்லையே. மக்கள் ஓட்டு போடல. அதனால் விஜய் ஒரு நல்ல முடிவு எடுப்பார். இப்போ பேசிட்டு தான் இருக்கிற மாதிரியாக வரக்கூடிய தகவல் ஆறுதல் அளிக்கிறது. விஜய் வந்துட்டாருன்னா மிகப்பெரிய வெற்றி கூட்டணி, அதில் மாற்று கருத்து இல்லை. விஜய் இல்லேட்னா கூட நம்ம வெயிட் பண்ணக்கூடாதுன்னு இப்போ அமித்ஷா நினைக்கிறாங்க. இப்போவே தொகுதியெல்லாம் முடிவு பண்ணிட்டோம். ஓரளவுக்கு ஃபுல்லாக ஃபைனலைஸ் இந்த மாதத்துக்குள்ளே பண்ணிவிட்டு வேட்பாளரை சீக்கிரம், எவ்வளோ சீக்கிரம் நம்ம ஆளை எடுக்க முடியுமோ எடுத்துருங்க, சீக்கிரம் பிரச்சாரத்துக்கு போகிறாங்கிற லெவலுக்கு நீங்கள் போயிட்டார் அமித்ஷா. ஏன்? அவர் ஒரு கணக்கு போட்டிருப்பார். டாஸ்மார்க்கில் அடிச்சு நொறுக்கிட்டோம், அடுத்து சிஎம்டிஏ, அறநிலைத்துறை, அதுக்கப்புறம் இது நம்ம வேறு என்னது பொதுப்பணித்துறை, அதுக்கப்புறம் இருக்கவே இருக்குது பத்திரப்பதிவுத்துறை. எல்லா துறையும் ஒரு அலசிட்டு இவங்களுக்கு பணமே எடுக்க விடாமட்டு நம்ம தேர்தலை சந்திக்கணும், ஈஸியாக ஜெயிக்கணுங்கிற மாதிரி கணக்கு போட்டுட்ருக்காங்க. மறுபடியும் சொல்கிறோம், எடப்பாடி வெற்றி பெற்று விட்டார் அப்படிங்கிறது அவர் பிஜேபிக்கு கொடுக்கக்கூடிய தொகுதியை வச்சு நீங்களே உறுதி பண்ணிக்குவீங்க. அதே மாதிரி அன்புமணி தான், அன்புமணி தோப்பார், ராமதாஸ் ஐயா தான் தொடர்ந்து ஜெயிப்பார் அப்படின்னு நம்ம தொடர்ந்து சொன்னோம். அது ஏறக்குறைய உறுதியாகிடுச்சு. அதனுடைய விளைவு தான் இன்றைக்கி ஆடிட்டர் குருமூர்த்தி போய் பார்க்குறாரு. எல்லாரும் சொன்னீங்க அன்புமணி பின்னாடி தான் பிஜேபி நிற்கும். நம்ம சொன்னோம் இல்லைங்க, பிஜேபி அப்படி நிற்காது, யார்கிட்ட கூட்டாக்குது அவங்க பின்னால் தான் பிஜேபி நிற்குங்கிறாங்க. அதை உறுதிப்படுத்தியிருக்கிறார்கள். தொடர்ந்து நம்ம நிறையா அண்மை தகவல் எல்லாம் தொடர்ந்து கொடுத்துட்டு, இன்னொரு தகவல், தேமுதிக அப்படிங்கிற ஒரு கட்சி இன்றைக்கி அவங்களுக்கு சீட்டு கொடுக்குறாரு எடப்பாடி, வேணான்ட்டு போகிறாங்க. 26 சீட் கொடுக்குறாங்கிறாரு, வேணான்னு இப்போ திமுகவை புகழ்ந்து பேசுகிறாங்க. இப்போ வரக்கூடிய தகவல் என்னென்னா, இல்லைங்க, ஏற்கனவே ஒரு பெருமளவுக்கான காந்தியை அங்கே பண்ணிட்டாங்க, அதனால் பிரேமலதா அவர்கள் இன்றைக்கி திமுக பக்கம் போகிறாங்கன்னு. தொடர்ந்து எந்த ஏரியாவில் நீங்கள் பாருங்களேன், அதான் ஒருத்தர் ஃப்ரெண்டு சொன்னார், நமக்கு நம்பிக்கை இல்லை. நீங்கள் பாருங்களேன், தொடர்ந்து ஒரு 3 தேர்தலாக தேமுதிக தவறான முடிவு எடுக்கும். தேமுதிக எந்த கூட்டணியில் போய் சேருதோ அந்த கூட்டணி ஜெயிக்கவே ஜெயிக்காது. நல்ல வேலைங்க அவங்களுக்கு ஏடிஎம்கே வரல, திமுகட்டே போக சொல்லுங்கள். 60% தான் இருக்குது இவங்களுக்கு. 60% பெருசுங்கிறத மறுக்கலை. ஆனால் இன்றைக்கி தேமுதிக அப்படிங்கிற ஒரு கட்சி வளரணும். இப்போ ஒரு நாட்டு நலன் கருதியை பார்ப்போமே. இப்போ திமுகவில் சல்மா அவர்களை டெல்லிக்கு அனுப்புகிறாங்க. அதேமாதிரி பார்த்திங்கன்னா இங்கே சிவலிங்கம், அப்புறம் பார்த்திங்கன்னா வில்சன், அதுக்கப்புறம் கமல். இப்போ கமல், சல்மா அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நன்றாக பேசக்கூடியவர்கள். இவர்கள் மாதிரி ஆட்கள் தானுங்க டெல்லிக்கு போகணும். அதேமாதிரி ஐயா எடப்பாடி பழனிசாமி இன்பத்துறை வழக்கறிஞர் கொடுத்துருக்காரு, இன்னொருத்தர் கொடுத்துருக்காரு, அவரு பிஹெச்டி முடித்தவர். இந்த மாதிரியான இன்டெலெக்சுவல் அதிமுக எடுத்த 2 பேரும் நல்ல கேண்டிடேட் தானே. இது சுதீஷ் பெட்டரா, இவங்க பெட்டர் ஆப்ஷன்? கொஞ்சம் யோசனை பாருங்கள். நல்ல வேலை அன்புமணி கொடுக்கல. ரொம்ப நினச்சிக்கிட்டே இருந்தேன் அன்புமணி கொடுக்கவே கூடாதுன்னு. ஏன்னா அன்புமணி பார்லிமெண்ட்டுக்கே போக மாட்டார், அவருக்கு ஒரு எம்பி வேணும். இது எந்த விதத்தில் சரின்னு தெரியல. 2 கட்சியும் தேர்த்து நீங்கள் நாமம் போட்டாங்க. அப்படி தான் இருக்கணும். இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அதிமுக கூட்டணி, பிஜேபி கூட்டணி மிகப்பெரிய 2 பேருமே டஃப்புங்க.
வரக்கூடிய தேர்தல் அப்படிங்கிறது யார் ஜெயித்தாலும் ரொம்ப ரொம்ப கம்மி ஓட்டில் தான் ஜெயிக்க முடியும். சொல்ல முடியாது. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி மெஜாரிட்டி இல்லாத சூழ்நிலை கூட வரும். விஜய் எந்த பக்கம் சேருவார் தெரில. ஆனால் ஒரு பக்கம் விஜய் சேர்ந்தால் அது அவருக்கு நன்மை பயக்கும். ஏன்னா இல்லைன்னா அவர் கண்டிப்பாக தனியாக நின்று அது ஒருவேளை திமுக ஜெயிச்சிருச்சுன்னா 5 வருஷம் எப்படி அரசியல் பண்ணுவார்? அவருக்கு மிகப்பெரிய சங்கடங்கள் இருக்குது. 5 வருஷங்கிறது ரொம்ப லாங் பீரியடுங்க. அதுவரை திமுக சும்மா இருக்காது, மேலே இருக்கிற பிஜேபி சும்மா இருக்காது. இதை விஜய் உணர்வார் நம்ம நினைக்கிறோம். ஏன்னா அவர் இன்றைக்கி ஓரளவுக்கு அரசியலை தெரிஞ்சுட்டு தான் வராரு. நிகழ்கால அரசியலில் என்ன நடக்குங்கிறது அவருக்கு தெரியும். வீராவேசம் பேசக்கூடிய அவர் விஜய் இல்லை. அதனால் அவர் நல்ல முடிவு எடுப்பார். இப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி அதிமுக பேசிகிட்டு இருக்காருன்னு சொல்கிறாங்க. அது ஓரளவுக்கு உச்சிதமான தகவல் தான். ஏன்னா அதிமுகவில் வேறு என்ன ஆப்ஷன் அவருக்கு? இன்னொன்று சில பேர் சொல்கிறாங்க கடைசி நேரத்தில் எடப்பாடி பிஜேபியை கைவிட்டுருவாருன்னு. கடைசி நேரத்தில் எடப்பாடி பிஜேபியை கைவிட்டா இங்கே இருக்க இடி சிபிஐ அதிமுகலேருந்து ஒரே நேரத்தில் அதிமுக தும்சம் பண்ணிடும். அது எடப்பாடிக்கு தெரியும். அந்த தவறை பண்ண மாட்டார் எடப்பாடி. மறுபடியும் சொல்கிறோம், வரக்கூடிய தேர்தல் முடிஞ்சோன்னே பாருங்கள். இந்த தேர்தல் பிரச்சாரத்திலே பாருவீங்க, எடப்பாடி பழனிசாமி அவர்களை நம்ம ரொம்ப புகழ்றதா நினைக்காதீங்க. எடப்பாடி பழனிசாமி உண்மையிலேயே நிறைய இப்போ நீங்கள் அவருடைய உற்று நோக்கிட்டு இருந்தீங்கன்னா எந்த விதமான ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி எடப்பாடிகிட்ட இருந்த பிரச்சனை என்ன? தேர்தல் ஆணைய பிரச்சனை இருந்துச்சு, பொதுச் செயலாளர் பிரச்சனை இருந்துச்சு, ஓபிஎஸ் பிரச்சனை இருந்துச்சு, சசிகலா பிரச்சனை இருந்துச்சு, டிடிவி பிரச்சனை இருந்துச்சு, செங்கோட்டையின் பிரச்சனை இருந்துச்சு, பழனிசாமி பிரச்சனை இருந்துச்சு, ரெட்டலை கிடைக்குமா கிடைக்காதாங்கிற பிரச்சனை இருந்துச்சு, டெல்லி ஹைகோர்ட்டு, தேர்தல் ஆணையம். இன்றைக்கி ஒரு நியூஸுமே வரல. அப்புறம் அவங்க சம்மந்தி வீட்டில் ரெய்டு கீடு எதுவுமே வரல. எடப்பாடி ஜாலியாக பேத்தியுடன் விளையாடி கொண்டிருக்கிறார். பார்த்தீங்களா? இந்த பக்கம் அதே இந்த பக்கம் பாருங்கள், திமுகவில் நல்லா அமைதியாக இருந்தாங்க. இவர் கூட்டணிக்கு போன உடனே ரெய்டு கீடு, டெல்லிக்கு படையெடுப்பு, வாரிசுக்கு உடம்பு சரியில்லை. யார் இப்போ திறமையான ஆளுங்கிறத நாட்டு மக்கள் நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. நம்ம நிறைய அண்மை தகவலை தொடர்ந்துட்டுருக்கோம். தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு ஆதரவு கொடுங்க. நிறையா கொடுத்துட்ருக்கீங்க, தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. நம்ம நிறைய அண்மை தகவலை கொடுத்துட்ருக்கோம். தொடர்ந்து எங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.